டைஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மெர்சைன்ஸ் அசோசியேஷனின் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஈரோட்டில் நடைபெற்றது. ஈரோடு தனியார் திருமண மண்டபத்தில் சங்கத்தின் கௌரவ தலைவர் லிங்கமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொன்விழா ஆண்டு மலரை வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ராமராஜ் காட்டன் நிறுவன தலைவர் நாகராஜன், தி சென்னை சில்க்ஸ் இயக்குனர் விநாயகம் உள்ளிட்ட தொழில் அதிபர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருமங்கலத்தில் உலக சோடோகான் கராத்தே போட்டி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உலக சோடோகான் கராத்தே போட்டி தமிழ்நாடு இந்திய சங்கம் சார்பில் கராத்தே சிலம்பம் மாஸ்டர் ஜி பால்பாண்டி தலைமையில் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் மதுரை, திண்டுக்கல், சென்னை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இருந்து ஏராளமான மாணவ மாணவியர்கள் வரை கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் ஆதி பராசக்தி சக்தி பீடத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆதி பராசக்தி சக்தி பீடத்தில் கலச விளக்கு கேள்வி பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டதோடு கூட்டு தியானத்திலும் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சிகள் விழிப்புணர்வோடு இல்லாமல் தூங்கிக் கொண்டு இருந்தீர்களா என திருமாவளவனுக்கு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா கேள்வி எழுப்பி பேட்டியளித்துள்ளார். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எதிர்க்கட்சிகள் விழிப்புணர்வோடு இல்லாமல் தூங்கிக் கொண்டு இருந்தீர்களா என்றும், அரசியலில் காங்கிரஸ் தற்பொழுது அழிவு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றும், பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு 11வது இடத்தில் இருந்த பாரத நாடு தற்பொழுது உலக அளவில் 5வது இடத்திற்கு வந்துள்ளது என்று புகழாரம் சூட்டி பேசினார். நீங்க விழிப்புணர்வோடு இல்லாம தூங்கி இருந்தீங்களா இவ்வளவு நாளா? அதாவது அரசியல்ல காங்கிரஸ் has become a dead wood. அதோடு சேர்ந்து இருக்கிற கட்சிகளும் அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் 14 மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 11வது இடத்துல இருந்த பாரத நாடு இன்னைக்கு உலக அரங்கில் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு IMF போன்ற பல்வேறு சர்வதேச நிதியங்கள் விரைவில் 3வது இடத்துக்கு வரும் பாரதம். ஆகவே பாரத நாட்டை முன்னேற்றக்கூடிய முற்போக்கு சக்திகள் பாரத நாட்டு அரசியலில் ஆதிக்கம் பெறணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. திருமாவளவன் போன்ற பிற்போக்கு சக்திகள், விசிகா போன்ற பிற்போக்கு அமைப்புகள் அவர்கள் இந்த நாட்டை துண்டாட நினைப்பவர்கள். ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை துண்டாட நினைப்பவர்கள். அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதையே இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.